சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு வீட்டுக்குள்ள வழுக்கி விழுந்துட்ட பிறகு, உடனே இங்க சேது வந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு, இங்க தமிழ்ச்செல்விய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டுருக்காரு. உடனே இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட மலர் வந்துட்டு வீட்டுக்குள்ள வேகமா ஓடி போறாங்க. வேகமா போகும்போது தான் இந்த பக்கம் சேது வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய கார்ல கூப்பிட்டுக்கிட்டே வேகமா ரொம்பவே பதட்டத்தோட போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு வயிறு வலியில அங்க கார் உள்ள வந்துட்டு துடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க மலர் வந்துட்டு வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு, அப்பதான் அங்க அப்பத்தா வந்துட்டு அங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அங்க அப்பத்தா கிட்ட போயிட்டு அழுதுட்டே ரொம்ப பதறத்தோட போயிட்டு எங்க அப்பத்தாட்ட சொல்றாங்க. அப்பத்தா அப்படிங்கிற மாரி கூப்பிடும். உடனே அங்க இருந்து அப்பத்தா வந்துட்டு இங்க மலர பார்த்துட்டு, "ஏன்டி இவளே மலர் ஏன்டி இப்படி ஓடியாருவ? என்னடி ஆச்சு?" அப்படிங்கிற மாதிரி இங்க அப்பத்தா வந்துட்டு இங்க மலர்கிட்ட கேட்கவும், உடனே இங்க மலர் வந்துட்டு அழுதுட்டே ரொம்ப பதட்டமா எங்க அப்பத்தா கிட்ட சொல்றாங்க. "அம்மாச்சி தமிழ் அம்மாச்சி தமிழ்" அப்படிங்கிற மாரி சொல்லவும், உடனே எங்க அப்பத்தா வந்துட்டு, "என்னடி ஆச்சு? என்ன தமிழுக்கு என்ன?" அப்படிங்கிற மாரி இங்க இங்க அப்பத்தாவும் இங்க மலர்கிட்ட கேட்கவும், உடனே இங்க மலரும் வந்துட்டு, "இல்ல அம்மாச்சி தமிழ் வீட்டுக்குள்ள வழுக்கி விழுந்துட்டா அம்மாச்சி. அவ வயித்துல அடிபட்டுருக்கு. வயிறு வலிக்க முடியாம தமிழ இப்ப சேது மாமா தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அம்மாச்சி அப்படிங்கிற மாரி இங்க மலர் வந்துட்டு இங்க அப்பாத்தாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல, உடனே எங்க அப்பாத்தா வந்துட்டு பதறி போயிட்டு, "ஏன்டி மலர் என்னாடி சொல்றவ? அவ புள்ளத்தாச்சிக்காரிடி. அவ வயித்துல புள்ள இருக்கு. இப்படி இருக்கு அவளுக்கு அப்படி நடக்கணும்." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா வந்துட்டு ஒரு மாரி அழுதுட்டு இங்க மலர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது, எங்க அப்பத்தா உடனே அங்க வீட்டுக்குள்ள இருந்த எல்லாரையும் கூப்பிடுறாங்க. "ஏன்யா ராசாங்கம், மோகனா, சன்னாசி" அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா வந்துட்டு வீட்டுக்குள்ள எல்லாரையும் கூப்பிடுற அதுக்கப்புறம் இங்க வீட்டுக்குள்ள இருந்த எல்லாரும் வந்துட்டு எங்க அப்பத்தாவோட குரல கேட்டு எல்லாரும் வெளிய வந்துறாங்க. வெளிய வரும்போது தான் இந்த பக்கம் ராஜாவும், சன்னாசியும் வேற அந்த பக்கம் மோகனா வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க சாவித்திரி, தாமரையும் வந்துட்டு எங்க அப்பத்தா கூப்பிடுறத பார்த்துட்டு அவங்க 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. அப்பதான் அங்கிருந்து வந்த ராஜாங்கம் வந்துட்டு எங்க அப்பத்தாவ பார்த்துட்டு, "என்ன ஆத்தா? என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாரி பதட்டமா இருக்க?" அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் ஒரு பக்கமும், சன்னாசியும், மோகன் எல்லாரும் வந்துட்டு எங்க அப்பத்தாட்ட கேட்கும்போது, அப்பதான் எங்க அப்பத்தா அழுதுகிட்டே வந்துட்டு எங்க ராஜாவ சொல்லிட்டு இருக்காங்க. "ஏன்யா ராசாங்கம் அந்த புள்ள தமிழ்ச்செல்வி வந்துட்டு வயித்துல புள்ளைய வச்சுட்டு வீட்டுக்குள்ள கீழ வழுக்கி விழுந்துட்டாளாமாய்யா. சேது இப்போ அவள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான்யா. அவ வயித்துல புள்ளைய வச்சுட்டு இருக்கும்போது அவ வயித்துல வேற அடிபட்டுச்சாம்யா. வலி தாங்க முடியாம தமிழ்ச்செல்வி துடிச்சு துடிச்சு போயிட்டு இருக்காளாம்யா." அப்படிங்கிற மாரி இங்க மலர் சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்துட்டு எங்க அப்பத்தா வந்துட்டு ராஜாங்கம் வீட்ல இருக்க எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே இங்க மோகனாவும் சரி பதறி போக, அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் வந்துட்டு சாவித்திரிக்கும், தாமரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அப்பதான் இங்க தாமரை வந்துட்டு சாவித்திரி கிட்ட, "பாத்தியாம்மா நம்ம என்னென்னமோ பண்ணி அவள கீழ விழ வச்சு அவளுக்கு ஏதோ ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். ஆனா இப்ப அவளே வந்துட்டு கீழ விழுந்து வலியில துடி துடிச்சு போயிட்டு இருக்கா பாரும்மா ஹாஸ்பிட்டலுக்கு." அப்படிங்கிற மாரி இங்க தாமரை வந்துட்டு இங்க சாவித்திரி கிட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பக்கம் சாவித்திரிக்கும், தாமரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இங்க வீட்டுக்கு வெளியில இருக்க ஈஸ்வரியும், சித்ராவும் இத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு. அப்பதான் அங்க இருந்த ராஜாங்கம் வந்துட்டு உடனே இங்க சன்னாசிட்ட சொல்லிட்டு இருக்காரு. "சன்னாசி சேதுக்கு ஃபோன் பண்ணு. சேதுக்கு ஃபோன் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான்? என்னாச்சு அப்படிங்கிற விசாரி." அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் வந்துட்டு இங்க சன்னாசிட்ட சொல்ல, அப்பதான் இங்க சன்னாசியும் வந்துட்டு இங்க சேதுக்கு கால் பண்ணும்போது, இங்க சேதுவும் ஒரு வழியா இங்க ஹாஸ்பிட்டலுக்கு தமிழ்ச்செல்விய கூட்டிட்டு வந்துட்டு, அங்க தமிழ்ச்செல்விய காருக்குள்ள இங்க தமிழ்ச்செல்வி வயிறு வலியில துடிச்சிட்டு இருக்கும்போது, உடனே இங்க சேது வந்துட்டு தமிழ்ச்செல்விய அப்படியே தூக்கிட்டு இங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள வேகமா போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க சேது வந்துட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த நர்ஸ் கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயமும் சொல்லிட்டு, இங்க தமிழ்ச்செல்விய அங்க பெட்ல படுக்க வச்சுட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. இங்க தமிழ்ச்செல்விய ஒரு பக்கம் இங்க ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ், டாக்டர் எல்லாருமே வந்துட்டு தமிழ்ச்செல்விய உள்ள ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு இங்க சன்னாசி வந்துட்டு இங்க சேதுக்கு கால் பண்றாரு. உடனே இங்க சன்னாசி வந்துட்டு இங்க சேதுக்கு கால் பண்ணிட்டு, சேதுவும் ஃபோன் எடுத்து பேசவும், உடனே அங்க இருந்த சன்னாசி வந்து சேது கிட்ட, "சேது என்ன சேது ஆச்சு? தமிழ்ச்செல்வி என்னாச்சு? தமிழ்ச்செல்வி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சேது ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க?" அப்படிங்கிற மாரி இங்க சன்னாசி வந்துட்டு இங்க சேதுகிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அதான் இங்க சேது வந்துட்டு இங்க சன்னாசிட்ட, "தெரியல சித்தப்பா. அவ கீழ விழுந்ததுல வயித்து வலியில ரொம்ப துடிச்சு போயிட்டா. இப்பதான் டாக்டர் வந்துட்டு உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க." அப்படிங்கிற மாரி இங்க சேது சொல்லவும், உடனே இங்க சன்னாசி வந்துட்டு, "சரி சேது இப்ப இப்ப எந்த ஹாஸ்பிட்டலுக்கு தமிழ்ச்செல்விய கூட்டிட்டு போயிருக்க? சொல்லு நாங்களும் கிளம்பி வரோம்." அப்படிங்கிற மாரி இங்க சன்னாசி கேட்கவும், அப்பதான் இங்க சேது வந்துட்டு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு தமிழ்ச்செல்விய கூட்டிட்டு போயிருக்காரோ அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இங்க சேதுவும் சன்னாசிட்ட சொல்ல, உடனே அங்கருந்து சன்னாசியும் வந்துட்டு ஃபோன வச்சுட்ட பிறகு ராஜாங்க சொல்லிட்டு இருக்காரு, "இந்த மாரி தமிழ்ச்செல்விய டாக்டர் வந்துட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்கண்ணே. என்ன ஏது தெரியலையா?" அப்படிங்கிற மாரி இங்க சன்னாசி சொல்லவும், உடனே அங்க இருந்த ராஜாங்கம் வந்துட்டு, "சரி சன்னாசி நீ போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கூட இருந்து என்ன ஏது பார்த்துட்டு வா." அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் வந்துட்டு சன்னாசிட்ட சொல்லவும், உடனே அங்க இருந்த, "அண்ணே அந்த தமிழ்ச்செல்விய பார்க்கறதுக்கு ஏன்னா இங்க இருந்து ஆள் அனுப்புற? அதான் அங்க சேது இருக்கான்ல, சேதுவே பார்த்துப்பானே." அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி சொல்லவும், உடனே அங்க இருந்து அப்பதான் வந்துட்டு, "ஏன்டி சாவித்திரி வாய மூடு. இப்போ கூட வந்துட்டு இப்படிதான் பேசுவியா நீ? அவ புள்ளத்தாச்சிக்காரடி. ஏன்டி இப்படி பேசுற? அவள போயிட்டு கூடமாட நம்ம தாண்டி பார்க்கணும்." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா சொல்லுவோம். உடனே அங்க இருந்த ராஜாங்கம் வந்துட்டு எங்க அப்பத்தாட்ட, "ஆத்தா நீ கொஞ்ச நேரம் இரு ஆத்தா. சாவித்திரி நீ எதுக்கு பேசிட்டு இருக்க? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நான் தான் சன்னாசி அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன்ல." சன்னாசி அங்க போயிட்டு சேது கூட இருந்து என்ன ஏது பார்க்கட்டும் அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்க ராஜாங்கம் வந்துட்டு, "சன்னாசி நீ கிளம்பி போயிட்டு சேது கூட என்ன சொல்லிட்டு அந்த புள்ள கூட இருந்து பார்த்துக்கோ." அப்படிங்கிற மாரி இந்த தமிழ்ச்செல்விய பார்க்கறதுக்காக
இங்க சன்னாசியும் வந்துட்டு அங்க வீட்ல இருந்துட்டு ராஜாங்க சொன்னதுனால கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க சேது வந்துட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல வெளிய உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க சன்னாசியும் வந்துட்டு அவசர அவசரமா கிளம்பி அங்க வீட்ல இருந்துட்டு இங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போயிறாரு. இந்த பக்கம் அப்பத்தா வந்து ரொம்பவே பதறி போய் மனசுலயே வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி வேற வயித்துல 2 குழந்தை வச்சுட்டு இருக்காளே! எனக்கு ரொம்ப பயமா இருக்கே! அப்படிங்கிற மாரிலாம் இங்க அப்பத்தாவும் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம இங்க மனசுலயும் வந்துட்டு ரொம்பவே பயந்துட்டே இருக்காங்க. தமிழ்ச்செல்வி வயித்துல 2 குழந்தை இருக்கே! அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இங்க சேது வந்துட்டு இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளிய உட்காந்துட்டு இருக்கும்போது, இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க டாக்டர் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு கீழ விழுந்ததுல இங்க வயித்து வலியில ரொம்பவே அழுதுட்டு இருக்க. அப்பதான் அங்க இருந்த டாக்டர் வந்துட்டு இங்க வலியில ரொம்பவே அழுதுட்டு இருக்க தமிழ்ச்செல்விய பார்த்து கேட்கறாங்க. "ஏம்மா உங்க வயித்துல வந்து குழந்தை இருக்காம்மா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "ஆமா டாக்டர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப வலிக்குது. என் குழந்தைக்கு ஏதோ ஆச்சா சொல்லிட்டு பாருங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி ரொம்பவே வலியிலேயே இங்க டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் உடனே இங்க டாக்டரும் வந்துட்டு, "என்னம்மா சொல்றீங்க? உங்க வயித்துல குழந்தை இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்க டாக்டர் வந்துட்டு தமிழ்ச்செல்வியோட வயித்துல ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். இங்க தமிழ்ச்செல்விக்கு வலிக்கு வந்துட்டு ஊசி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்க டாக்டர் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய செக் பண்ணி பார்க்கும்போது தான், இங்க தமிழ்ச்செல்வி வயித்துல 2 குழந்தை இருக்கு அப்படிங்கிற விஷயம் இங்க டாக்டருக்கு தெரிய வருது. உடனே இங்க டாக்டர் வந்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு ஓரளவுக்கு குணப்படுத்தி இங்க தமிழ்ச்செல்விய படுக்க வச்சுறாங்க. அதுக்கப்புறம் இங்க டாக்டர் வந்துட்டு தமிழ்ச்செல்விய பார்த்து முடிச்சுட்டு வேகமா வெளிய வராங்க. வெளிய வந்துட்டு இங்க சேதுவ பார்க்குறாங்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு ரொம்பவே பயத்துல இங்க இந்த டாக்டர் கிட்ட கேட்கறாங்க. "என்னாச்சு டாக்டர் அவளுக்கு? நல்லா இருக்காளா?" அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்துட்டு இங்க டாக்டர் கிட்ட கேட்கும்போது, அப்பதான் அந்த நேரத்துல அங்க சன்னாசி வந்து வந்துறாரு. சன்னாசி நேரா ஓடி வருவோம். இங்க டாக்டர் கிட்ட இங்க சேது கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் அங்க இருந்து வந்த சன்னாசி வந்துட்டு இங்க ஒரு பக்கம் டாக்டர் கிட்ட கேட்கறாங்க. "என்னாச்சு டாக்டர்? என்ன ஆச்சு தமிழ்ச்செல்விக்கு?" அப்படிங்கிற மாரி. இங்க சன்னாசி வந்து ஒரு பக்கம் கேட்க, அப்பதான் அங்க இருந்த டாக்டர் வந்துட்டு, "இருங்க ஏன் பதறப்படுறீங்க? அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. அவங்களுக்கு கீழ விழுந்ததுனால, அது மட்டும் இல்லாம அவங்க வயித்துல ஏற்கனவே 2 குழந்தை இருந்தனால அவங்களுக்கு ரொம்ப வலி ஆயிருச்சு. இப்ப அவங்க வந்து நல்லா இருக்காங்க." அப்படிங்கிற மாரி இங்க டாக்டர் சொல்லவும், உடனே இத கேட்ட உடனே இங்க சேதுவுக்கும் பக்கத்துல இருந்த சன்னாசிக்குமே வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. உடனே இங்க சேது வந்துட்டு இங்க டாக்டர் கிட்ட, "என்ன டாக்டர் சொல்றீங்க? 2 குழந்தையா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், அப்பதான் அங்க இருந்த டாக்டரும் வந்துட்டு, "ஏங்க நீங்க வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் தானே? உங்களுக்கு தெரியாதா? அந்த பொண்ணோட வயித்துல 2 குழந்தை இருக்கு." அப்படிங்கிற மாரி இங்க டாக்டர் சொல்லவும், உடனே இத கேட்ட உடனே இங்க சன்னாசிக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பக்கம் சேதுக்கும் வந்துட்டு, "டாக்டர் நீங்க சொல்றது உண்மையா?" அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்துட்டு சந்தேகத்தோடயே இங்க டாக்டர் கிட்ட கேட்க, அப்பதான் இங்க டாக்டர் வந்துட்டு, "ஏங்க இப்படி கேட்கறீங்க? அவங்க உங்க ஒய்ஃப் தானே. இதுல என்ன சந்தேகம்?" அப்படிங்கிற மாரி இங்க டாக்டர் சொல்லிட்டு, திரும்பியும் இங்க டாக்டர் வந்துட்டு சேதுவ பார்த்து கேட்கறாங்க. "ஏங்க உங்களுக்கு தெரியாதா?" சேது கிட்ட கேட்கவும், இங்க சேது வந்துட்டு டாக்டர் கிட்ட, "எனக்கு தெரியாது டாக்டர். அவ வயித்துல குழந்தை வளர்றது மட்டும் தான் தெரியும். ஆனா 2 குழந்தை இருக்கு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது டாக்டர்." அப்படிங்கிற மாரி இங்க சேது சொல்லிறாரு. அதுக்கப்புறம் எங்க டாக்டர் வந்துட்டு, "இதுல என்னங்க இருக்கு? எல்லாமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க டாக்டர் வந்துட்டு அங்கருந்து கிளம்பி போயிறாங்க. அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல சன்னாசி வந்துட்டு, "என்ன செய்து இது? ரொம்பவே சந்தோஷமான விஷயத்த டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த உடனே வந்துட்டு அண்ணன்கிட்ட சொல்றேன்." அப்படின்னு மாரி சொல்லிட்டு, இங்க சன்னாசி வந்துட்டு இங்க ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு இங்க ஃபோன் எடுக்கும்போது, உடனே அங்க இருந்து சேது வந்துட்டு, "இல்ல சித்தப்பா, நீங்க அப்பா கிட்ட இப்ப எதுவும் சொல்லாதீங்க. அவ தமிழ்ச்செல்வி முதல்ல சரியாகி வெளிய வரட்டும். அவள கூட்டி நம்ம வீட்ல போய் இத பத்தி பேசுவோம். இப்போதைக்கு வந்து நீங்க விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதீங்க. தமிழ்ச்செல்வி விஷயத்துல எதையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிடக்கூடாது சித்தப்பா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க சேது வந்துட்டு இங்க சன்னாசிட்ட சொல்லிறாரு. அதுக்கப்புறம் இங்க சன்னாசியும் வந்துட்டு, சேது சொன்ன மாரி அங்க வீட்ல இருக்க யார்கிட்டயும் வந்துட்டு, இங்க தமிழ்ச்செல்வி வயித்துல 2 குழந்தை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமலே வந்துட்டு, இங்க சன்னாசியும் வந்து விட்டுர்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு, இங்க தமிழ்ச்செல்வியும் சரியாயிட்ட பிறகு, இங்க டாக்டரும் வந்துட்டு, இங்க தமிழ்ச்செல்விய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிறாங்க. உடனே அங்க இருந்த சன்னாசியும் சேதும் வந்துட்டு, இங்க தமிழ்ச்செல்வியும் கார்ல ஏத்திக்கிட்டு இங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க கார்ல வந்துட்டு இங்க சேதுக்கு ரொம்ப குழப்பத்தோட வந்து கார் ஓட்டிட்டு இருக்காரு. இங்க காருக்கு பின்னாடியே வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி உட்காந்துட்டு, இந்த பக்கம் சன்னாசியும் வந்துட்டு உட்காந்து வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் வந்துட்டு வீட்டுக்கு போயிறாங்க. வீட்டுக்கு போற வரைக்குமே வந்துட்டு, இங்க தமிழ்ச்செல்வி வயித்துல வளர்ற 2 குழந்தைய பத்தி சேதுவும், சன்னாசியும் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விகிட்டயும் வந்துட்டு எந்த விஷயமும் வந்துட்டு கேட்காம சொல்லாம வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இங்க கார் வந்துட்ட பிறகு, இங்க சனாதி, சேது, தமிழ்ச்செல்வி எல்லாருமே கார்லருந்து கீழ இறங்குறாங்க. நேரா வந்துட்டு இங்க சேது வந்துட்டு, "இங்க தமிழ்ச்செல்விய கூட்டிட்டு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ வீட்டுக்குள்ள வா." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சன்னாசிய கூடவே கூட்டிட்டு, இங்க 3 பேருமே வந்துட்டு இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல வீட்டுக்குள்ள இங்க தமிழ்ச்செல்விய கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க தமிழ்ச்செல்விக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல. இப்ப எதுக்கு இவரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிற மாரி. அப்பதான் இங்க சேது வந்துட்டு மனசுல நினைச்சுட்டு போறாரு. தமிழ்ச்செல்வி வயித்துல வளர்ற 2 குழந்தைய பத்தி அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாரி, இங்க தமிழ்ச்செல்வியும் கூடவே கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் இங்க சன்னாசியும், தமிழ்ச்செல்வியும், சேது வந்துட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்துர்றாங்க. இங்க வீட்டுக்குள்ள இங்க தமிழ்ச்செல்விய சேது கூட்டிட்டு வரத பார்த்த உடனே, இங்க அப்பத்தாவுக்கும், மலருக்கும், மோகனாக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. உடனே இங்க அப்பத்தா வந்துட்டு எழுந்து போயிட்டு, இங்க தமிழ புடிச்சுக்கிட்டு, "ஏன்டி இவளே உனக்கு எதுவும் ஆகலல்ல? உனக்கு ஏதோ ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன்டி. குழந்தைக்குலாம் வந்துட்டு எதுவும் ஆகல." அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாரி இங்க அப்பத்தா வந்துட்டு கேட்கவும், அப்பதான் அங்க இருந்து தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "தெரியல அப்பத்தா. என்ன ஏதுன்னே தெரியல. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, மாமாவும் சரி, இவரும் சரி எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்றாங்க. நீங்க அவர்கிட்ட கேளுங்க." அப்படிங்கிற மாரி இங்க தமிழ் வந்துட்டு எங்க அப்பத்தாட்ட சொல்லவும், உடனே எங்க அப்பத்தா வந்துட்டு பக்கத்துல சேதுகிட்ட கேட்கிறாரு. "ஏன்யா சேது டாக்டர் என்னய்யா சொன்னாங்க? இவ அடிபட்டது எதுவும் குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல?" அப்படிங்கிற மாரி இங்க அப்பத்தா வந்துட்டு இங்க சேதுகிட்ட கேட்கவும், அப்பதான் அங்க இருந்து சேது வந்துட்டு,
இரு அப்பதான் சொல்றேன். இந்த விஷயத்த நம்பலாமா, நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கே ஒண்ணும் புரியல. டாக்டரு அப்படியேப்பட்ட விஷயத்த என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்க அப்படிங்கிற மாரி, இங்க சேது சொல்லவும், உடனே இங்க தமிழ்ச்செல்விக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி என்ன டாக்டர் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாரி, இங்க தமிழ்ச்செல்வி யோசிச்சுட்டு நிக்க, அப்பதான் அங்கருந்து அப்பத்தான் வந்துட்டு, "என்னய்யா சொன்னாங்க? சொல்லுயா சேது" அப்படிங்கிற மாரி, இங்க சேதுகிட்ட திரும்பவும் கேட்கவும், அப்பதான் அங்கருந்து சேது வந்துட்டு, "இரு அப்பதான் சொல்றேன். அப்பாவ கூப்பிடு" அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் அங்க இருந்த மோகன வந்துட்டு இங்க ராஜாங்கத்தையும் போயிட்டு கூட்டிட்டு வந்துர்றாரு. இந்த மாரி தமிழ்ச்செல்வி, சேது வந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை, சித்ரா எல்லாருமே வந்துட்டு இங்க சேது என்ன சொல்ல போறான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க எல்லாருமே வந்துர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ராஜாங்கவும் வந்துட்ட பிறகு இங்க சேதுட்ட கேட்கறாரு. "என்னய்யா சேது என்ன சொன்னாங்க டாக்டரு? அந்த புள்ளைக்கு எதுவும் வயித்துல அடிபட்டதில்ல, பிரச்சனை இல்லல்ல சேது?" அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கமும் வந்துட்டு இங்க சேதுட்ட கேட்கும்போது, அப்பதான் இங்க சேது சொல்றாரு, "எதுவும் பிரச்சனை இல்லப்பா. இந்த விஷயம் வந்துட்டு சந்தோஷமான விஷயம் தான். ஆனா இது நம்பலாமா நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியலப்பா. டாக்டர் வந்துட்டு தமிழ்ச்செல்வி வயித்துல 2 குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாங்கப்பா." அப்படிங்கிற மாரி இங்க சேது சொல்லவும், இத கேட்ட உடனே இங்க தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே அதிர்ச்சியில சந்தோஷமாயிடுது. இந்த பக்கம் சாவித்திரிக்கு, ஈஸ்வரிக்கும் வந்துட்டு ஒண்ணுமே புரியல. இந்த பக்கம் அப்பதான் வந்துட்டு மனசுல நினைக்கிறாங்க, நம்ம எந்த விஷயம் வந்து தெரிவிக்கணும்னு நெனச்சோமோ, இப்ப அந்த விஷயமே வந்துட்டு டாக்டர் மூலியமா தெரிய வந்துச்சா அப்படிங்கிற மாரி, இங்க அப்பதான் ஒரு சைடு மனசுல நெனைக்கிறாங்க. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வியோ கண்ல இருந்துட்டு தண்ணீயா வந்துட்டு இருக்கு. இங்க தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டே வந்துட்டு சேதுவ பார்த்துட்டு, "என்னங்க சொல்றீங்க? என் வயித்துல 2 குழந்தை வளருதுன்னு டாக்டர் சொன்னாங்க." அப்படிங்கிற மாரி இங்க சேதுகிட்ட அழுதுட்டே கேட்கறாங்க. அப்பதான் அங்கருந்து சேது வந்துட்டு, "ஆமா டாக்டர் அப்படிதான் சொன்னாங்க." அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்துட்டு சந்தேகத்தோட வந்துட்டு இங்க சொல்லிட்டு இருக்கவும், அங்க இருந்துட்டு அப்பதான் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. "ஏன்யா சேது இந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தான் தெரியும். எனக்கும் தமிழ்ச்செல்வியோட அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும். தமிழ்ச்செல்வி வயித்துல 2 குழந்தை இருக்கு அப்படிங்கிற விஷயம் நாங்க இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தப்பயே எனக்கு தெரியும். நான் தான் வந்து தமிழ்ச்செல்விகிட்ட சொல்லாம இருந்தேன். இது வந்துட்டு சந்தோஷமான விஷயம் தான் ஐயா. நீ எதுவும் வந்துட்டு இத சந்தேகப்படாத சேது. உண்மதான். அவ வயித்துல வந்து 2 குழந்தை இருக்கு சேது." அப்படிங்கிற மாரி இங்க அப்பதான் வந்துட்டு ஒரு சைடு சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் எங்க சேதுக்கு வந்துட்டு நம்பிக்கையே வருது. எங்க சேது வந்துட்டு சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப உண்மதானா? என் வயித்துல 2 குழந்தை வளருதா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, எங்க சேது வந்துட்டு எங்க ராஜாங்கத்த பார்த்துட்டு, ராஜாங்கம் பார்த்து சிரிச்சுட்டே வந்துட்டு, "தமிழ் வயித்துல 2 குழந்தை வளருதுப்பா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க சேதுவும் வந்துட்டு சந்தோஷத்துல இங்க ராஜாங்கத்த கட்டி பிடிச்சுக்கிறாரு. இந்த பக்கம் மோகனாக்கு, மலருக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்பதான் இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு, தாமரைக்கு, சித்ராக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. அப்பதான் இங்க தாமரை வந்துட்டு சாவித்திரி கிட்ட, "என்னம்மா இது? இவ வயித்துல 1 குழந்தை இருக்கும்போதே, இவ இந்த அளவுக்கு பண்றா. இப்ப இவ வயித்துல 2 குழந்தை இருக்கு. இப்ப என்னலாம் பண்ண போறாம்மா இவ? இந்த வீட்ல இதுக்கு மேல இவளோட மதிப்பு வந்து பெருசாயிடுமேம்மா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தாமரையும் சாவித்திரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த மலரு, மோகனா எல்லாருமே வந்துட்டு இங்க தமிழ கட்டி பிடிச்சுக்கிறாங்க. "தமிழு உன் வயித்துல 2 குழந்தை இருக்கு தமிழு." அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலரும் வந்துட்டு இங்க தமிழ வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது.